அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எல்லாரும் உற்சாகமாக இருக்கிறீங்களா? இன்ஷா அல்லாஹ். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்கினிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த வகுப்பிலே அன்வாஉல் இபாதா, வணக்க வழிபாட்டின் வகைகள் என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த வணக்க வழிபாட்டிற்கு வரைவிலக்கணம் சொல்லும்போது, இஸ்முன் ஜாமிஉன் லிகுல்லி மா யுஹிப்புஹுல்லாஹ், அதாவது இபாதத் என்பது அது ஒருங்கிணைந்த ஒரு பெயர். லிகுல்லி மா யுஹிப்புஹுல்லாஹ் அஸ்ஸ வஜல் وَيَرْضَاهُ مِنَ الْأَقْوَالِ وَالْأَفْعَالِ الظَّاهِرَةِ وَالْبَاطِنَةِ, வெளிப்படையான அந்தரங்கமான சொல் செயல்கள் இவற்றில் எதையெல்லாம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதை பொருந்திக் கொள்வானோ, எதையெல்லாம் அல்லாஹ் விரும்புவானோ அதற்குத்தான் வணக்க வழிபாடுகள் என்று சொல்லப்படும். இந்த வணக்க வழிபாடுகள் அன்றாட பழக்க வழக்கங்கள் கூட சில நேரங்களில் அது இபாதத்தாகவும் மாறும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை பின்பற்றி உதாரணமாக உண்பது, உறங்குவது, பயணம் செய்வது, இது கூட அது இபாதத்தாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. என்றாலும் அறிஞர்கள் இதை முஆமலாத்திலும் என்ன செய்கின்றார்கள், சேர்க்கின்றார்கள். வல்லாஹு அலம், அல்லாஹுவே மிகவும் அறிந்தவன். இந்த இபாதத்துகளை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அறிஞர்கள் 4 வகையாக பிரிக்கின்றார்கள். எத்தனை வகையாக? 4 வகையாக பிரிக்கின்றார்கள். ஒன்று இபாதத்துல் கல்பியா, உள்ளம் சார்ந்த வணக்க வழிபாடுகள். 2 அல் இபாதத்துல் கௌலியா அல்லது இபாதத்துல் லிசான், நாவு சார்ந்த வணக்க வழிபாடுகள். 3வது இபாதத்துல் பதனியா, உடல் உறுப்புகள் சார்ந்த வணக்க வழிபாடுகள். 4வது அல் இபாதத்துல் மாலியா, பொருளாதாரம் சார்ந்த வணக்க வழிபாடுகள். அப்போ வணக்க வழிபாடுகள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். உள்ளம் சார்ந்த வணக்க வழிபாடுகள், நாவு சார்ந்த வணக்க வழிபாடுகள், உடல் உறுப்புகள் சார்ந்த வணக்க வழிபாடுகள், பொருளாதாரம் சார்ந்த வணக்க வழிபாடுகள். முதலாவது அல் இபாதத்துல் கல்பியா, உள்ளம் சார்ந்த வணக்க வழிபாடு. எல்லா முஹத்திஸீன்களும் தங்களுடைய ஹதீஸ் புத்தகத்திலே முதலாவதாக ஒரு செய்தியை கொண்டு வருவார்கள். அது என்ன ஹதீஸ்? யாருக்கு தெரியும்? அஹ்சன்தும், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்து. வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇம் மா நவா, ஒரு மனிதன் எதை எண்ணுகின்றானோ அதை அவன் அடைந்து கொள்வான்.
ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி, யார் அல்லாஹ்வின் பக்கமும் அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கமும் ஹிஜ்ரத்தை மேற்கொள்கின்றார்களோ, ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி, அது அல்லாஹ்வின் பக்கமும் அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கமும் உடைய அந்த ஹிஜ்ரத். வமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலா துன்யா, உலகத்தை அடைந்து கொள்வதற்காக யார் ஹிஜ்ரத்தை மேற்கொள்கின்றார்களோ, உலகத்தை அடைந்து கொள்வதற்காக ஒருவர் ஹிஜ்ரத்தை மேற்கொள்ளலாமா கூடாதா? சொல்லுங்க. உலக ஆதாயத்தை அடைந்து கொள்வதற்காக அல்லது உலக இன்பங்களை அடைந்து கொள்வதற்காக ஒருவர் ஹிஜ்ரத்தை மேற்கொள்ளலாமா மேற்கொள்ளக்கூடாதா? கூடும். மார்க்க அடிப்படையில் நன்மையும் இருக்குது. சரியா? மார்க்க வரம்புகளை மீறாமல் நாம் உலக ஆதாயத்திற்காக ஹிஜ்ரத்தை மேற்கொள்ளும் போது, இப்போ உதாரணமாக வெளிநாட்டில் நிறைய மக்கள் இருக்கிறாங்க, அவங்க சென்றிருப்பது ஹிஜ்ரத். அது என்ன ஹிஜ்ரத்? உலக ஆதாயத்திற்காக. இப்போ அவர்கள் பெறுகின்ற இந்த உலக ஆதாயம் அல்லது அவர்கள் பெறுகின்ற பொருளாதாரம் எதற்கெல்லாம் செலவிடப்படுகிறது? குடும்பத்திற்கு செலவிடப்படுகிறதா? செலவிடப்படுகிறது. நன்மையான காரியங்களுக்கு செலவிடப்படுகிறதா? செலவிடப்படுகிறது. அப்ப இந்த ஹிஜ்ரத் அனுமதிக்கப்பட்டதா இல்லையா? அனுமதிக்கப்பட்டது. சரியா? அதுபோன்று நபி ஸல்லல்லாஹு வமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலா துன்யா யுஸீபுஹா அவ் இம்ரஅத்தின் யன்கிஹுஹா, அல்லது ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்காக ஒருவர் ஹிஜ்ரத்தை மேற்கொள்கின்றார். ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து ஒருவர் கோயம்புத்தூருக்கு திருமணம் முடிக்கிறதுக்காக ஹிஜ்ரத் பண்றாரு. கூடுமா கூடாதா? கூடும். சரியா? கூடுமா கூடாதா? கூடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலைஹி, ஒருவர் எந்த எண்ணத்திற்காக ஹிஜ்ரத் மேற்கொள்கின்றார்களோ அந்த கூலியை அவர் என்ன செய்வார்? அடைந்து கொள்வார். ஆனால் இந்த ஹிஜ்ரத்தில் எல்லாம் சிறப்பித்து சொல்லப்பட்டது அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய தூதருக்காக ஹிஜ்ரத்தை மேற்கொள்வது. இந்த இடத்துல இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்து. அப்ப தூய்மையாக எண்ணம் கொள்ளுதல் அது இபாதத்துல் கல்பியா, உள்ளம் சார்ந்த வணக்க வழிபாடுகளில் ஒன்று. நீங்கள் அதிகமான உரைகளிலே கேட்டிருப்பீர்கள், இபாதத்துகள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் 2 நிபந்தனைகள். என்ன? அல் இஹ்லாசு லில்லாஹ் வ இத்திபாஉர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுக்காக அந்த வணக்க வழிபாட்டை நிறைவேற்ற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித் தந்த அடிப்படையில் அந்த வணக்க வழிபாட்டை நிறைவேற்ற வேண்டும். இது 2ம் மிக முக்கியமான நிபந்தனை. சரி, இந்த செய்தி நியத் சம்பந்தமான செய்தி சஹீஹுல் புகாரியிலே இடம்பெறுகிறது. அடுத்து உள்ளம் சார்ந்த வணக்க வழிபாடுகளில் ஒன்றுதான் அத்தவக்குல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது தவக்குல், பொறுப்பு சாட்டுதல், நம்பிக்கை வைத்தல். அல்லாஹு தஆலா 5வது அத்தியாயத்தினுடைய 22வது வசனத்திலே சொல்கின்றான், வ அலல்லாஹி ஃபதவக்கலு இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தால் அல்லாஹ்வின் மீதே பொறுப்பு சாட்டுங்கள், அல்லாஹ்வின் மீதே நம்பிக்கை வையுங்கள். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சூரத்து தலாக்கினுடைய 2-3வது வசனங்களிலே சொல்கின்றான், وَمَنْ يَتَّقِ اللَّهَ يَجْعَلْ لَهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ وَمَنْ يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ. அல்லாஹு தஆலா சொல்றான், யார் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தான் அறியாத புறத்திலிருந்து வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துகின்றான். وَمَنْ يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ, யார் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுகின்றார்களோ ஃபஹுவ ஹஸ்புஹு, அவனுக்கு அல்லாஹ் போதுமானவன். அப்ப தவக்குல், நம்பிக்கை வைத்தல், இது இபாதத்துல் கல்பியா, உள்ளம் சார்ந்த வணக்க வழிபாடுகளில் ஒன்று. ஃபஇதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ் இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன். 3வது அத்தியாயத்தினுடைய 159வது வசனம். நீங்கள் ஒரு காரியத்தை முடிவு செய்து விட்டால் அல்லாஹ்வின் மீது பொறுப்பேற்படுத்துவீராக, அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுவீராக, நிச்சயமாக அல்லாஹ் தன் மீது பொறுப்பு சாட்டுபவரை நேசிக்கின்றான். இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன். அப்ப அத்தவக்குல் அலல்லாஹ்
இபாதத்துல் கல்பியா. எத்தனை இபாதத்து பார்த்துருக்குறோம்? 2. இபாதத்துல் கல்பியால 2. நியத், அத்தவக்குல் அலல்லாஹ். 3வது அல் இஹ்லாஸ். அல் இஹ்லாஸ், இஹ்லாஸ்னா உள தூய்மை. நாவினால் செய்கின்ற வணக்க வழிபாடாக இருந்தாலும் சரி, உடல் உறுப்புகளால் செய்கின்ற வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, இந்த அனைத்து வணக்க வழிபாடுகளும் அதிலே இஹ்லாஸ் உள தூய்மை இருந்தால்தான், முஹஸ்துதி இல்லாமல் இருந்தால்தான் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். சரியா? இதற்கான வசனங்கள் 6வது அத்தியாயத்தினுடைய 79வது வசனம். இன்னி வஜ்ஜஹத்து வஜ்ஹி லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன். சரியா? இது எல்லாருக்குமே அர்த்தம் தெரிஞ்ச விஷயம். அதுபோன்று 98வது அத்தியாயத்தினுடைய 5வது வசனம். ஏன்னா இந்த சாப்டர் கொஞ்சம் பெருசானனால வசனங்கள் வரும்போது அதை நம்பரை சொல்கிறேன், எழுதிடுங்க. அப்படி கொஞ்சம் ஸ்பீடாக போயிடுவோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ எத்தனை இபாதத்தை பார்த்துருக்குறோம்? 3. 4வது அல் ஹவுஃப் மின் அல்லாஹ், அல்லாஹுவை பயப்படுதல். அல்லாஹுவை பயப்படுதல். இன்னமா ذالكم الشيطان يخوف اولياءه فلا تخافوهم وخافوني ان كنتم مؤمنين. அல்லாஹ் தஆலா சொல்றான், ஷைத்தான் தன்னுடைய தோழர்களை சகாக்களை கொண்டு அவன் உங்களை அச்சுறுத்துகின்றான், அவனுக்கு நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் மூமின்களாக இருந்தால் வஹாஃபூனி இன் குன்தும் முஃமினீன், மூமின்களாக இருந்தால் என்னையே பயப்படுங்கள், என்னையே அஞ்சுங்கள். அப்போ எத்தனை இபாதத் பார்த்துருக்குறோம்? 4. ஆயத்து நம்பர் 3வது அத்தியாயத்தினுடைய 175வது வசனம். அல் ஹவுஃப் மின் அல்லாஹ். அடுத்து 5வது அர் ரஜா, ஆதரவு வைத்தல். இது இபாதத்துல் கல்பியா, உள்ளம் சார்ந்த வணக்க வழிபாடு. சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. யார் அல்லாஹுவை சந்திப்பதை ஆதரவு வைக்கின்றார்களோ அவர்கள் சாலிஹான அமல்களை செய்யட்டும், அல்லாஹுடைய அந்த வணக்க வழிபாட்டில் யாரையும் கூட்டாக்க வேண்டாம். வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. அப்ப அர்-ரஜா, ஃபமன் கான யர்ஜு, அர்-ரஜா ஆதரவு வைத்தல், இது உள்ளம் சார்ந்த வணக்க வழிபாடுகளில் ஒன்று. 18வது அத்தியாயத்தினுடைய 110வது வசனம். இப்போ எத்தனை இபாதத் ஆச்சு? 5. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த வணக்க வழிபாடுகளில் நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான அம்சம் இருக்கு. என்ன அப்படின்னா, அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதில் நேசம் மட்டும் இருக்கக்கூடாது. சரியா? நேசத்தோடு மட்டும் அல்லாஹுவை வணங்கி வழிபடுதல் அது சூஃபிகளுடைய வழிமுறை. இப்போ ஒருத்தர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஏன் அல்லாஹுவை வணங்குகின்றீர்கள்? நான் அல்லாஹின் மீது அன்பு வைத்திருக்கிறேன், அதனால் அல்லாஹுவை வணங்குகின்றேன். அன்பினால் மட்டும், அல்லாஹின் மீது உள்ள நேசத்தினால் மட்டும் அல்லாஹுவை வணங்குவது அது சூஃபிகளுடைய வழிமுறை. அதுபோன்று இன்னும் சிலர் சொல்லுவாங்க, நீங்கள் ஏன் அல்லாஹுவை வணங்குகின்றீர்கள்? அல்லாஹ் நாளை மறுமையில் அவனை வணங்காவிட்டால் நரகத்திலே போட்டு விடுவான், பயத்தினால் அல்லாஹுவை வணங்குகின்றேன். அப்போ பயத்தினால் மட்டும் அல்லாஹுவை வணங்குவது அது ஹவாரிஜிகளுடைய தன்மை, ஹவாரிஜிகளுடைய பண்பு. அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை என்னவென்றால், அல் ஹவுஃப் வல் ஹுப், அன்பினாலும் அச்சத்தினாலும் ஆதரவினாலும் அல்லாஹுவை வணங்க வேண்டும். சரியா? அல்லாஹுவை அவன் மீது உள்ள அன்பின் காரணமாக, அவன் மீது உள்ள அச்சத்தின் காரணமாக, இந்த வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவதன் மூலமாக நாளை மறுமையில் அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தருவான், நரகத்திலிருந்து எனக்கு விடுதலை தருவான் என்ற ஆதரவோடு அல்லாஹுவை வணங்குவது, இதுதான் அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை என்பதை நாம் என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், உலாயிக அல்லதீன யதுஊன யப்தகூன இலா ரப்பிஹிமுல் வஸீலத அய்யுஹும் அக்ரபு வயர்ஜூன ரஹ்மதஹு வயகாஃபூன அதாபஹு.
வயர்ஜூன ரஹ்மத்தஹு, அல்லாஹுடைய அருளிலே அவர்கள் ஆதரவு வைப்பார்கள். வயஹாஃபூன அஸாபஹு, அவனுடைய அஸாபை வேதனையை பயப்படுவார்கள். இன்ன அஸாப ரப்பிக கான மஹ்தூரா, அல்லாஹுடைய அந்த வேதனை, அதாவது அல்லாஹுவை இவர்கள் யாரை பிரார்த்தித்து அழைக்கின்றார்களோ, அதாவது அல்லாஹு தஆலா சொல்றான், இன்ன அஸாப ரப்பிக கான மஹ்தூரா, நிச்சயமாக அல்லாஹுடைய அந்த தண்டனை என்பது அது பயப்படத்தக்கதாகவே உள்ளது, அச்சப்படத்தக்கதாகவே உள்ளது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். சரியா? அப்ப அல்லாஹுவை வணங்குவதற்கான காரணம் அல் ஹவுஃப் வல் ஹுப் அர் ரஜா, பயத்தின் காரணமாகவும் அன்பின் காரணமாகவும் ஆதரவின் காரணமாகவும். இது அஹ்லுஸ் சுன்னாவுடைய கொள்கை. ஆமா, குர்ஆன் வசனம் 17வது அத்தியாயத்தினுடைய 17வது அத்தியாயத்தினுடைய 57வது வசனம். சரியா? எத்தனை வகையான இபாதத்து பார்த்திருக்கிறோம் இதுவரைக்கும்? 5 வகையான இபாதத் பார்த்திருக்கிறோம். 6வது அல் ஹுப், நேசம் வைத்தல். இதுவும் அல் இபாதத்துல் கல்பியா, உள்ளம் சார்ந்த வணக்க வழிபாடுகளில் ஒன்று. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல 2வது அத்தியாயத்தினுடைய 165வது வசனத்திலே சொல்கின்றான், وَمِنَ النَّاسِ مَن يَتَّخِذُ مِن دُونِ اللَّهِ أَندَادًا يُحِبُّونَهُمْ كَحُبِّ اللَّهِ وَالَّذِينَ آمَنُوا أَشَدُّ حُبًّا لِلَّهِ. மக்களிலே சிலர் இருக்கின்றார்கள், அவர்கள் தங்களுடைய இணை தெய்வங்களை நேசிக்கின்றார்கள், அல்லாஹுவை நேசிப்பதை போன்று நேசிக்கின்றார்கள். வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், முஃமின்கள் அல்லாஹுவை கடுமையாக நேசிப்பார்கள். அப்ப அன்பு வைத்தல், நேசம் வைத்தல், அது இபாதத்துல் கல்பியா. இபாதத்துல் கல்பியா, உள்ளம் சார்ந்த வணக்க வழிபாடு. அல்லாஹு தஆலா இந்த அன்பு வைத்தல், இது பல விஷயங்களை அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்றான், இவை எல்லாவற்றையும் விட இதுதான் இதன் மீதுதான் உங்களுடைய அன்பு மேலோங்கி இருக்க வேண்டும். 9வது அத்தியாயத்தினுடைய 24வது வசனம், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்கான ஆபாஉக்கும், உங்களுடைய தந்தைமார்களாக இருந்தாலும் சரி, வ அப்னாஉக்கும், உங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வ இஹ்வானுக்கும், உங்களுடைய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, வ அஸ்வாஜுக்கும், உங்களுடைய மனைவிமார்களாக இருந்தாலும் சரி, வ அஷீரத்துக்கும், உங்களுடைய குடும்பத்தார்களாக இருந்தாலும் சரி, வ அம்வாலு தரஃப்துமூஹா, நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய செல்வமாக இருந்தாலும் சரி, வ திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா, எங்கே நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்று பயப்படுகின்ற வியாபாரமாக இருந்தாலும் சரி, வ மஸாகினு தர்லௌனஹா, நீங்கள் விரும்பி வசிக்கின்ற வீடாக இருந்தாலும் சரி. அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் 8 விஷயங்களை பட்டியலிட்டு விட்டு சொல்கின்றான். அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி, அல்லாஹுவை விட, வ ரசூலிஹி, அல்லாஹுடைய தூதரை விட, வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி, அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாது செய்வதை விட இது உங்களுக்கு நேசத்திற்குரியதாக இருந்தால், ஃபதரப்பசு ஹத்தா யஅதி அல்லாஹு பி அம்ரிஹி வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாசிகீன், அல்லாஹுடைய வேதனை வருவதை எதிர்பார்த்திருங்கள், பாவியான சமூகத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். 9வது அத்தியாயத்தினுடைய 24வது வசனம். அப்ப இபாதத்துல் கல்பியா எத்தனை பார்த்திருக்கிறோம்? பாதி பேர் வேற உலகத்தில் இருக்கீங்களா? இல்லையே, எல்லாரும் இங்க தானே இருக்கீங்க. 6 பார்த்திருக்கிறோம். சரியா? ஹை. 7வது உள்ளச்சம். 7வது என்னது? ஹுஷூ. சரியா? அல்லாஹு தஆலா சொல்றான், இன்னஹும் கானு யுசாரிஊன ஃபில் கைராத், நிச்சயமாக அவர்கள் நன்மையான விஷயங்களிலே போட்டி போடுவார்கள். வயதுஊனனா ரகபம் வரஹபா, அவர்கள் ஆசையோடும் அச்சத்தோடும் என்ன செய்வார்கள்? பிரார்த்திப்பார்கள். வகானு லனா காஷிஈன், மேலும் அவர்கள் உள்ளச்சமுடையவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இப்போ அத்துஆ ஹுவல் இபாதா இல்லையா? பிரார்த்தனை என்பது அது ஒரு வணக்கம். இந்த பிரார்த்தனையை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்றான்? அந்த வணக்கம் எப்படி இருக்கணும்னா ரகபன் வரஹபா, ஆசையோடும் அச்சத்தோடும். அப்ப வணக்க வழிபாடுகள் ஆசையினால் மட்டும் நிறைவேற்றுவது யாருடைய பண்பு? சூஃபிகளுடைய பண்பு. அச்சத்தினால் மட்டும் நிறைவேற்றுவது
ஹவாரிஜிகளுடைய பண்பு. சரியா? அப்ப ஆசையினாலும் அச்சத்தினாலும் ஆதரவினாலும் அல்லாஹுவை வணங்குவது அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை. சரியா? ஹைர். ஆயத்து நம்பர் 21வது அத்தியாயத்தினுடைய 90வது வசனம். சரி, அடுத்து அத்தக்வா, இறையச்சம், இபாதத்துல் கல்பியா, எனது உள்ளம் சார்ந்த வணக்க வழிபாடு. எத்தனாவது வணக்க வழிபாடு இது? 8வது. அல்லாஹு தஆலா சொல்றான், வமன் யுஅzzிம் ஷஆயிரல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய சின்னங்களை கண்ணியப்படுத்துகின்றார்களோ ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப், அது இறையச்சத்தினுடைய வெளிப்பாடு. 22வது அத்தியாயத்தினுடைய 32வது வசனம். அதுபோன்று அல்லாஹு தஆலா சொல்றான், உலாயிக்கல் லதீன இம்தஹனல்லாஹு குலூபஹும் லித்தக்வா, இதயங்களை அல்லாஹு தஆலா இறையச்சத்திற்காக சோதனை செய்கின்றான், பயபக்திக்காக என்ன செய்கின்றான்? சோதனை செய்கின்றான் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்யறான்? சொல்றான். இறையச்சம், தக்வா, இதற்கு என்ன வரைவிலக்கணம்? இது ஒருவர் முத்தகி, ஒருவர் இறையச்சம் உடையவர் என்பதை எதன் மூலம் முடிவு செய்ய முடியும்? எதன் மூலம் முடிவு செய்ய முடியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்னல்லாஹ லா யன்துரு இலா அஜ்சாமிக்கும் வலா இலா சுவரிக்கும், அல்லாஹு தஆலா உங்களுடைய உடல்களையோ தோற்றங்களையோ பார்ப்பதில்லை, வலாக்கின் யன்துர் இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும், உங்களுடைய உள்ளங்களையும் அமல்களையும் தான் பார்க்கின்றான். எனவே வெளிப்படையான ஒரு தோற்றத்தை வைத்து இவர் இறையச்சவாதி, இவர் இறையச்சவாதி அல்ல என்று நாம் முடிவுக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. இறையச்சம் என்பது உள்ளம் சார்ந்த ஒரு விஷயம். அதனால தான் என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலாக்கின் யன்துர் இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும், உங்களுடைய உள்ளங்களையும் அமல்களையும் தான் அல்லாஹ் பார்க்கின்றான். சரியா? ஆனால் ஆதரவு வைக்கலாம். ஒருவருடைய வெளிப்படையான பேணுதல், கரண்டை காலுக்கு மேலே ஆடை அணிந்திருக்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை பேணி முகம் நிறைய தாடியை அடர்த்தியாக வளர விட்டிருக்கிறார், கரண்டை காலுக்கு மேல் ஆடை அணிந்திருக்கிறார், சுன்னத்தான தொழுகைகளை பேணுகிறார், அதுபோன்று குடுக்கல் வாங்கல் பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றிலும் மார்க்கத்தை பேணுகின்றார். வெளிப்படையான சில விஷயங்களை வைத்து இவர் இறையச்சமுடையவராக இருக்கலாம் என்று அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைக்க வேண்டும். சரியா? ஹைர். இப்போ நாம எத்தனை இபாதத்துல் கல்பியா பார்த்துருக்கிறோம்? 8 வகையான இபாதத்துகளை, உள்ளம் சார்ந்த இபாதத்துகளை பார்த்துருக்கிறோம். அந்நியா, தூய்மையான எண்ணம் கொள்ளுதல், அத்தவக்குல் அலல்லாஹ், அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்தல், இஹ்லாஸ் உள தூய்மை, அல் ஹவுஃப் மின் அல்லாஹ், அல்லாஹுவை பயப்படுவது, அர் ரஜா ஆதரவு வைத்தல், அல் ஹுப் நேசம் வைத்தல், அல் ஹுஷூ என உள்ளச்சம், அத்தக்வா இறையச்சம். சரியா? இதெல்லாமே என்னது? இபாதத்துல் கல்பியா. சரி, இரண்டாவது வகையான இபாதத் அல் இபாதத்துல் கௌலியா அல்லது அல் இபாதத்துல் லிசான். அல் இபாதத்துல் கௌலியா ஹி அல் இபாதத் அல்லதி தத்தஅல்லகு பில் லிசான், நாவோடு தொடர்புடைய வணக்க வழிபாடுகள். சரியா? நாவோடு தொடர்புடைய வணக்க வழிபாடுகள். இதில் முதலாவது அஷ்ஷஹாதத்தைன், அஷ்ஷஹாதத்தான், 2 ஷஹாதாக்கள். சரியா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவின் தூதர் என்று நான் சாட்சி கூறுகிறேன். நிறைய பேர் லா இலாஹ இல்லல்லாஹுக்கு எப்படி அர்த்தம் வைக்கிறாங்க தெரியுமா? அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. சரியா? தவறு. வணங்குவதற்கு தகுதியான், லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் பிற மத மக்களால் வணங்கப்படக்கூடிய ஏராளம் தெய்வங்கள் இருக்கு. அப்படிதானே இல்லையா? ஏராளம் தெய்வங்கள் இருக்கு. கிறிஸ்தவர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள், புத்தர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள், இந்துக்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள், ஏராளம் தெய்வங்கள் இருக்கு. ஆனால் வணங்குவதற்கு தகுதியானவன் யார்? லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ்,
வணங்குவதற்கு தகுதியானவன் யார்? அல்லாஹ் ஒருவன் மட்டும். இந்த ஷஹாதா நுத்கும் பில் லிசான், வாயால் மொழிதல், இஅ்திகாதும் பில் கல்ப், உள்ளத்தால் உறுதியாக நம்புதல், அமலும் பில் ஜவாரிஹ், வெளிப்படையாக அமல் செய்தல், யஸீது பித் தாஆ வ யன்குஸு பில் மஅசியா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானை பற்றி சொல்லும்போது என்ன சொல்றாங்க? அல் ஈமானு யஸீது பித் தாஆ, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுவதன் மூலமாக ஈமான் அதிகரிக்கின்றது. வ யன்குஸு பில் மஅசியா, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்வதன் மூலம் ஈமான் குறைகின்றது. இந்த ஷஹாதாவை பற்றி நிறைய ஹதீஸுகள் வருது, நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இருந்தாலும் ஒரு நினைவூட்டல் என்ற அடிப்படையில் வேகமாக சில செய்திகளை சொல்லி வருகின்றேன். மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் முக்லிஸன் மின் கல்பிஹி, அதாவது நிறைய பேர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா சொர்க்கம், லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா சொர்க்கம். லா இலாஹ இல்லல்லாஹ் அதனுடைய நிபந்தனைகள், முறிக்கும் காரியங்கள், இது எல்லாமே நாம் என்ன செய்யணும்? படிக்கணும். ஏற்கனவே உங்களுக்கு அந்த பாடங்கள் எல்லாம் நடத்தப்பட்டிருக்கும் என்று கருதுகிறேன். அப்போ முஹ்லிஸன் மின் கல்பிஹி, உள்ளத்திலிருந்து அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்க வேண்டும். சாதிகன், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் சாதிகன், உண்மையாக அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கணும். மன் காலஹா சாதிகன் தஹலல் ஜன்னா, யார் உள்ளத்திலிருந்து உண்மையாக அந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை சொல்கின்றார்களோ அவர்கள் சொர்க்கத்திலே பிரவேசிப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் வ ஹுவ யஅலமு அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா, யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கின்றார்களோ வ ஹுவ யஅலமு அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று அறிந்த நிலையில் யார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கின்றார்களோ, அதுபோன்று மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் வ கஃபர பிமா யுஅபது மின் தூனில்லாஹ், அல்லாஹுவை தவிர வணங்கி, அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். வ கஃபர பிமா யுஅபது மின் தூனில்லாஹ், அல்லாஹுவை விடுத்து இந்த உலகத்தில் எதெல்லாம் வணங்கப்படுகிறதோ எல்லாவற்றையும் நிராகரிக்க வேண்டும். அப்பதான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சரியானதாக இருக்கும். அப்ப உண்மையானதாக இருக்கணும், இஹ்லாஸானதாக இருக்கணும். அதை அறிந்த நிலையில் ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், நபியே லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் என்ன என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நபிக்கே சொல்றான் இல்லையா? அப்போ ஃபஅலம், ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க வ ஹுவ யஅலமு, அறிந்த நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லணும். மிக மிக முக்கியமாக வ கஃபர பிமா துஅபது மின் தூனில்லாஹ், வ கஃபர பிமா யுஅபது மின் தூனில்லாஹ், அல்லாஹுவை விடுத்து வணங்கப்படுகின்ற எல்லாவற்றையும் நிராகரிக்கணும். அதனால தான் லா இலாஹ இல்லல்லாஹ்ல நஃபி இஸ்பாத், அப்படிதானே இல்லையா? நஃபி மறுத்தல், இஸ்பாத் உறுதிப்படுத்துதல், மிக முக்கியமான ரெண்டு விஷயங்கள் இல்லையா? நிறைய மக்கள் அதாவது இன்னும் சொல்ல போனால் சில மக்கள் சொல்லுவாங்க, யாரையும் விமர்சனம் செய்யாதீங்க. பொதுவாக தலைப்புகள் யாரையும் விமர்சனம் பண்ணி பேசக்கூடாது, யாரையும் சுட்டி காட்டக்கூடாது. இது ஒரு அறியாமை. ஏன்னா நாம் சொல்லக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹுலே விமர்சனம் இருக்குது, அப்படிதானே இல்லையா? ஏன்னா அல்லாஹுவை தவிர வணங்கி வழிபடுவதற்கு இந்த உலகத்தில் வணங்க தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அப்போ மனிதர்களால் வணங்கப்படுகின்ற அனைத்து தெய்வங்களையும் என்ன செய்கிறோம்? விமர்சிக்கின்றோம், நிராகரிக்கின்றோம், அப்படிதானே இல்லையா? அதனால மார்க்கத்தின் செய்திகளை நாம சரியாக சொல்லும்போது தவறை தவறாக சுட்டிக்காட்ட வேண்டும், சரியை சரியாக சுட்டிக்காட்ட வேண்டும். யார் விரும்பினாலும் யார் விரும்பாவிட்டாலும் இந்த ஒரு நிலைப்பாடு நம்மகிட்ட இருக்கணும். சரி, அப்போ இபாதத்துல் லிசான் லா இலாஹ இல்லல்லாஹ், கலிமத்து தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹ். இரண்டாவது கராஅத்துல் குர்ஆன், என்னது? குர்ஆன் ஓதுவது. இரண்டாவது அத்தியாயத்தினுடைய 121வது வசனம், இரண்டாவது அத்தியாயத்தினுடைய 113வது வசனம், மூன்றாவது அத்தியாயத்தினுடைய 113வது வசனம், இதுல எல்லாம் இதற்குரிய ஆதாரங்கள் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் கரஅ ஹர்ஃபம் மின் கிதாபில்லாஹ் ஃபலஹு பிஹி ஹஸனா, யார் அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை, ஒரு எழுத்தை ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு நன்மை இருக்கின்றது. ஒரு நன்மை என்பது அதாவது 10 மடங்கு நன்மை இருக்கின்றது இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க? அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன்
அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன், அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்து என்று நான் சொல்ல மாட்டேன், வலாக்கின் அலிஃபுன் ஹர்ஃபுன் லாமுன் ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃபுன், மூணும் 3 எழுத்து 30 நன்மைகள். சரியா? சரி, திருமதியில் 2910வது ஹதீஸாக இது இடம்பெறுது. ஏன்னா அப்ப திலாவத்துல் குர்ஆன் இபாதத்துல் லிசான். சரியா? நாவினால் செய்கின்ற வணக்க வழிபாடு. அதுபோன்று அல் அம்ரு பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர், நன்மையை ஏவுவதும் தீமையை தடுப்பதும் நாவினால் செய்கின்ற வணக்க வழிபாடு. 9வது அத்தியாயத்தினுடைய, கொஞ்சம் டைம் நிறைய எடுக்குது அதனால் வசனம் மட்டும் சொல்கிறேன். 9வது அத்தியாயத்தினுடைய 71வது வசனம். சரியா? வல் முஃமினூன வல் முஃமினாத், மூமினான ஆண்களும் பெண்களும் பஅதுஹும் அவுலியாஉ பஅத், சிலர் சிலருக்கு நேசர்களாக இருப்பார்கள். யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை ஏவுவார்கள் தீமையை தடுப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி, உங்களில் யார் ஒரு தீமையை பார்க்கின்றார்களோ அவர் தன்னுடைய கரத்தால் தடுக்கட்டும். ஃபஇல்லம் யஸ்ததி, அதற்கும் இயலவில்லை என்றால் ஃபபிலிசானிஹி, நாவினால் தடுக்கட்டும். ஃபஇல்லம் யஸ்ததி ஃபபிகல்பிஹி, அதற்கும் இயலவில்லை என்றால் உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்கட்டும். வதாலிக அத்அஃபுல் ஈமான், இதுதான் ஈமானுடைய கடைசி படித்தரம். சரி, இந்த ஹதீஸில் 2 இபாதத்துகளை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்ன இபாதத்தெல்லாம் சொல்லுங்க? 2 இல்லை 3 இபாதத்தை சொல்றாங்க. என்ன இபாதத்தெல்லாம்? நீங்கள் என்னோட வரணும். சரியா? அதாவது அரபியில் ஒரு பழமொழி, அதாவது வாதின் ஃபி வாதின், ஏன்னா நான் ஒரு வாதிலையும், அதாவது நான் ஒரு பள்ளத்தாக்கிலை நீங்கள் ஒரு பள்ளத்தாக்கில் இருந்தீங்கன்னா சரியாகாது. சரியா? இதில் 3 வகையான இபாதத்துகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி, உங்களில் யார் ஒரு தீமையை பார்க்கின்றார்களோ கரத்தால் தடுக்கட்டும். இது எந்த வகையான இபாதத்? இபாதத்துல் பதனியா, உடல் உறுப்புகளால் செய்கின்ற வணக்க வழிபாடுகளில் ஒன்று. சரியா? ஃபஇல்லம் யஸ்ததி ஃபபிலிசானிஹி, நாவினால் தடுக்கட்டும். இது இபாதத்துல் லிசான், நாவினால் செய்கின்ற வணக்க வழிபாடு. ஃபஇல்லம் யஸ்ததி ஃபபிகல்பிஹி, உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்கட்டும். சரியா? அப்ப இபாதத்துல் கல்பியா, இபாதத்துல் லிசான், இபாதத்துல் பதனியா, 3க்கும் இந்த ஹதீஸ் ஆதாரம். சரியா? நாவினால் செய்கின்ற வணக்க வழிபாடு, உள்ளத்தினால் செய்கின்ற வணக்க வழிபாடு, உடல் உறுப்பினால் செய்கின்ற வணக்க வழிபாடு. சஹீஹ் முஸ்லிம்ல 49வது ஹதீஸ். சரி, இந்த இபாதத்துல் லிசான் எத்தனை பார்த்துருக்குறோம்? 3. சரியா? ஒரு சிலர் மட்டும்தான் குறிப்பெடுக்கிறாங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும் பாரக்கல்லாஹு ஃபீ ஜுஹூதிக்கும், அல்லாஹ் உங்களுடைய முயற்சிகளுக்கு கூலி தரட்டும். சரி, 4வது அஸ்ஸிக்ர். என்னது? அஸ்ஸிக்ர். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், ஃபذ்குரூனி அஸ்குருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன். 2வது அத்தியாயத்தினுடைய 152வது வசனம். என்னை நினைவு கூறுங்கள், உங்களை நான் நினைவு கூறுவேன், எனக்கு நன்றி செலுத்துங்கள், நீங்கள் நன்றி கெட்டத்தனமாக நடக்காதீர்கள். சரியா? வذாக்கிரீன அல்லாஹ கஸீரன் வذாக்கிராத் அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அதீமா. 33வது அத்தியாயத்தினுடைய 35வது வசனம். அல்லாஹுவை அதிகம் அதிகம் நினைவு கூறுகின்ற ஆண்களும் பெண்களும் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மன்னிப்பையும் மகத்தான நற்கூலிகளையும் வைத்திருக்கின்றான். அதுபோன்று 4வது அத்தியாயத்தினுடைய 103வது வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் சப்பஹ ஃபீ துபுரி குல்லி ஸலாத்தின் 33, யார் ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகு சுப்ஹானல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹு அக்பர் 33 முறை, சில ஹதீஸ்ல 34 முறை வருது. ஆனா 99 வகால தமாமுல் மிஆ லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் குஃபிர்து ஹதாயாஹு வ இன் கானத் மிஸ்ல ஜபதில் பஹர். கடல் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? இந்த தஸ்பீஹின் மூலமாக, தக்பீரின் மூலமாக, தஹ்மீதின் மூலமாக அல்லாஹ் மன்னிக்கின்றான். சரியா? இந்த ஹதீஸ்
சஹீஹ் முஸ்லிம்ல 597வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. தஸ்பீஹ்னா என்ன? சுப்ஹானல்லாஹ். தஸ்பீஹ்னா என்ன? சுப்ஹானல்லாஹ். தஹ்மீதுன்னா என்ன? அல்ஹம்துலில்லாஹ். தக்பீர்னா என்ன? அல்லாஹு அக்பர். தஹ்லீல்னா என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். சரியா? இது எல்லாமே நாவினால் செய்கின்ற இபாதத்துகள். தஹ்லீல், தஸ்பீஹ், தக்பீர், தஹ்மீத் எல்லாமே நாவினால் செய்கின்ற இபாதத்துகள். சரியா? நிறைய ஹதீஸுகள் இருக்கு, ஆனாலும் நேரம் கூட ஆகுங்கிறதுனால ஷார்ட்டாக சொல்கிறேன். இப்னு மாஜாவிலே ஒரு ஹதீஸ் இடம்பெறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இந்த அவை இருக்குதா இல்லையா, இந்த அவை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மா ஜலஸ கௌமுன் மஜ்லிஸன் யذ்குரூனல்லாஹ ஃபீஹி இல்லா ஹஃபத்துஹுமுல் மலாயிகா. ஏன்னா அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய ஒரு சபையிலே மலக்குமார்கள் என்ன செய்கின்றார்கள்? சூழ்ந்து கொள்கின்றார்கள். அல்லாஹுடைய ரஹ்மத் அவர்களை சூழ்ந்து கொள்கின்றது. வதனஸ்ஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, என்ன இறங்குது? சக்கீனத், மன அமைதி, மன நிம்மதி இறங்குகின்றது. இப்னு மாஜால 3073வது செய்தியாக இடம்பெறுகிறது. அதுபோன்று அல்லாஹு தஆலா 3வது அத்தியாயத்தினுடைய 191வது வசனம், அதுபோன்று 7வது அத்தியாயத்தினுடைய 205வது வசனம், இதில் எல்லாம் திக்ரை பற்றி என்ன செய்கிறான்? அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். சரியா? திக்ர் எதன் மூலம் செய்கின்ற இபாதத்? நாவினால் செய்கின்ற இபாதத். சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி அலல் லிசான் ஸகீலத்தானி ஃபில் மீசான் ஹபீபத்தானி இலர் ரஹ்மான். என்னது? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இன்றைக்கு திக்ரு, துஆ, இதனுடைய சிறப்புகள் இதெல்லாம் பற்றி சொல்லும்போது மக்களுக்கு என்ன, இதெல்லாம் கேட்டது தானே, படித்தது தானே. ஆனால் இன்றைக்கு அழிந்து வருகின்ற ஒரு இபாதத்தாக பார்க்குறோம் திக்ருங்கிறது. கூட்டா திக்ரு செய்கிறதா இல்லை, திக்ரே இல்லையா. அதாவது தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அடித்தா மொட்டை வளர்த்துனா குடுமி. ஏன்னா ஒன்றில் எக்ஸ்ட்ரீமிசம், அப்படி போயிடுறது அல்லது இப்படி போயிடுறது. ஏன்னா ஏன்னா கதாலிக்க ஜஅல்நாக்கும் உம்மத்தம் வசதா, உங்களை நாம் நடுநிலை சமூகமாக ஆக்கியிருக்கிறோம். அப்போ திக்ர் நம்ம சிக்னல் நினைக்கிறோம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். எவ்வளோ நேரம் ஆகிரும்? ஒரு செகண்ட் தான் இல்லையா? அப்போ இதெல்லாம் நாவினால் செய்கின்ற இபாதத்துகள். அப்போ திக்ர் நாவினால் செய்கின்ற இபாதத். ஏன்னா இது நிறைய ஆதாரங்கள் இருக்குது, இருந்தாலும் வேகமாக கடந்து போகிறேன். நம்ம டைம் எது வரைக்கும்? எத்தனை மணி வரைக்கும்? 7:30, 8:30 வரைக்கும், 8 o'clock. சரி, ஓகேயா, சரி, முடிச்சிடுவோம். சஹீஹ் திருமதியில் ஹதீஸ் வருது. அதுபோன்று துஆ, துஆ துஆ வந்து என்னது? நாவினால் செய்கின்ற வணக்க வழிபாடு. சரியா? இதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது. துஆவுக்கு என்ன? துஆ இபாதத் என்பதற்கு என்ன ஆதாரம்? அத்துஆ ஹுவல் இபாதா, அத்துஆ ஹுவல் இபாதா. அதாவது அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் நிறைய இடங்கள்ல 7வது அத்தியாயத்தினுடைய 55வது வசனம், அதுபோன்று 19வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனம், அல்லாஹு தஆலா சொல்றான், உதுஉ ரப்பக்கும் தலர்ருஅன், பணிவோடு பயத்தோடு அல்லாஹ்வை என்ன செய்யணும்? அழைத்து பிரார்த்தனை செய்யணும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துஆவை பற்றி சொல்லும்போது, இத்நாதா ரப்பஹு நிதாஅன் ஹஃபிய்யா, தாழ்ந்த குரலிலே பிரார்த்தித்தார்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான். சரியா? ஹைர், நிறைய ஆதாரம் இருக்கு, இருந்தாலும் நேரம் இல்லாதனால கடந்து போறோம். சரி, இஸ்திக்ஃபார் இபாதத்துல் லிசான் எத்தனை பார்த்துருக்குறோம்? 5. 6வது இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபார் என்னது? அதுவும் இபாதத்துல் லிசான். சரியா? சூரத்து நூஹ்ல 10வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும். சரியா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யா அய்யுஹன்னாஸ், மக்களே, தூபு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள், வஸ்தக்ஃபிரூஹு, அவனிடத்திலே இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், ஃபஇன்னி அதூபு இலல்லாஹி ஃபில் யௌமி மிஅத் மர்ரா. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு நாளைக்கு எத்தனை முறை இஸ்திக்ஃபார் செய்வாங்க? 100 முறை. ஒரு ஹதீஸ்ல 70 முறை என்று வருகிறது. சரியா? நாம 100 முறை செய்கிறோமா? அல்லாஹு அலம். அப்போ அல்லாஹுடைய தூதர் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே
100 முறை இஸ்திக்ஃபார் செய்கிறாங்கன்னா நாமெல்லாம் ஏமாத்துறோம், அப்படி தானே இல்லையா? அப்போ இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய வளமையையும் நாம் என்ன செய்யணும்? வளமையாக்கி கொள்ள வேண்டும். சரி, எத்தனை இபாதத்து முடித்தோம்? 6. 7வது தஸ்மியா, அதாவது பிஸ்மில்லா சொல்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்ல, வலா தஅக்குலு மிம்மா லம் யذ்குர் இஸ்முல்லாஹி அலைஹி வ இன்னஹு லஃபிஸ்குன், சூரத்துல் அன்ஆம்ல 121வது வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா தஹல அர்-ரஜுலு பைத்தஹு, ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டிற்குள் செல்லும் போது ஃபதக்கரல்லாஹ், அல்லாஹுவை நினைவு கூறுகின்றான், ஐந்த துஹூலிஹி வ ஐந்த தஆமிஹி, அதாவது வீட்டிலே நுழையும் போதும் உணவு உண்ணும் போதும் அவன் அல்லாஹுவை நினைவு கூறுகின்றான். கால ஷைத்தான், எல்லாரும் ஒரு தடவை வேணுமா எந்திரிச்சிட்டு உட்காடுறீங்களா? கஷ்டமா இருக்கா உட்கார்றதுக்கு? பிரச்சனை இல்லையே. ஹைர். கால ஷைத்தான், ஷைத்தான் சொல்றான், லா மபீத லக்கும் வலா அஷா, அல்லாஹுவை நினைவு கூறிவிட்டு ஒருவன் வீட்டிற்குள் செல்லும் போது, உணவு உண்ணும் போது அல்லாஹுவை நினைவு கூறும் போது ஷைத்தான் சொல்லுகின்றான், லா மபீத லக்கும் வலா அஷா, உங்களுக்கு இரவு உணவும் கிடையாது, இங்கு தங்குமிடமும் கிடையாது, அகாமடேஷனும் இல்லை, சாப்பாடும் கிடையாது. ஆனால் இதா தஹல, ஒரு மனிதன் வீட்டிற்குள் செல்லும் போது ஃபலம் யுதுக்கிரில்லாஹ், ஃபலம் எதுக்கிரில்லாஹ், அல்லாஹுவை நினைவு கூறவில்லை, இந்த துஹூலிஹி, வீட்டில் சொல்லும் போது நினைவு கூறவில்லை, இந்த தஆமிஹி, சாப்பிடும் போதும் பிஸ்மில்லா சொல்லல. சரியா? அப்படின்னா ஷைத்தான் சொல்லுகின்றான், அத்ரக்துமுல் மபீத, நீங்கள் தங்குமிடத்தை பெற்றுக்கொண்டீர்கள். அதுபோன்று உணவின் போது பிஸ்மில்லா சொல்லலைன்னா அத்ரக்துமுல் மபீத வல் அஷா, இரவு உணவையும் தங்குமிடத்தையும் நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்று என்ன செய்கின்றான்? ஷைத்தான் சொல்லுகின்றான். சஹீஹ் முஸ்லிம்ல 2018வது ஹதீஸ். அதனால வீட்டில் போகும்போது என்ன செய்யணும்? அல்லாஹுவின் பெயர் கூறி செல்ல வேண்டும். சாப்பிடும்போது என்ன சொல்லணும்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமா, பிஸ்மில்லாவா? பிஸ்மில்லா. சரியா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லா தான் சொல்லியிருக்கிறாங்க. ஹைர். அடுத்து 8வது அல் இஸ்திகாஸா. அல் இஸ்திகாஸா, இஸ்திகாஸானா என்ன? இஸ்திகாஸா பாதுகாப்பு தேடுவது. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல குல் ரப்பி அஊது பிக்க மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன், ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களிலிருந்து இறைவா உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். வஅஊது பிக்க ரப்பி அன் யஹ்துரூன், அந்த ஷைத்தான் என்னிடத்திலே வருவதை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். சூரத்துல் முஃமினூன்ல 97, 98வது வசனங்கள். சரியா? ஹவுலா பின்த் ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மதி மின் ஷர்ரி மா ஹலக், இந்த பிரார்த்தனையை ஓதக்கூடியவர்களாக என்ன செய்தார்கள்? இருந்தார்கள். சரியா? அப்படிங்கிறத என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். அதுபோன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த பெண்மணியினுடைய தீங்கிலிருந்து அல்லாஹ்விடத்தில் என்ன செஞ்சாங்க? மஆத் அல்லாஹ் என்று பாதுகாப்பு தேடினாங்க. சூரத்து யூசுஃப்ல 23வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். சரி, அடுத்ததாக அல் இஸ்திகாஸா. இஸ்திகாஸானா என்ன? இஸ்திஆதா, இஸ்திகாஸா. இஸ்திஆதானா பாதுகாப்பு தேடுதல், இஸ்திகாஸானா உதவி தேடுதல். சரியா? அல்லாஹு தஆலா குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்றான், அதாவது இது தஸ்தகீசூன ரப்பக்கும், உங்களுடைய இறைவனிடத்திலே நீங்கள் என்ன செய்தீர்கள்? உதவி தேடினீர்கள். ரட்சிக்குமாறு நீங்கள் என்ன செய்தீர்கள்? உதவி தேடினீர்கள். ஃபஸ்தஜாப லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்தான்? பதிலளித்தான். அன்னி முமித்துக்கும் பி அல்ஃபின் மினல் மலாயிகத்தி முர்திஃபீன், தொடர்ச்சியாக 1000 மலக்குமார்களை கொண்டு அல்லாஹு தஆலா என்ன செய்தான்? உங்களுக்கு உதவி செய்தான். குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்றான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹுடைய உதவி எப்படி இருக்குன்னு பாருங்க. அதாவது சஹாபாக்கள் சொல்றாங்க, பத்ர் களத்தில் வாளை நாங்கள் ஓங்கத்தான் செய்வோம், அதுக்கு முன்னாலே தலை கீழே விழுந்துரும். யார் வெட்டினா? மலக்குமார்கள். அதுபோன்று இன்னும் சில ரிவாயத்துகளில் பார்க்குறோம், மலக்குமார்களுடைய அந்த வெட்டு இருக்குதா இல்லையா, அது அவர்கள் எந்த பிடரிகளை வெட்டினார்களோ அந்த பிடரிகளில் தீக்காயங்களோடு அந்த வெட்டு இருக்கும். சில ரிவாயத்துகள் என்ன செய்கிறோம்? மலக்குமார்கள் தான் இந்த காஃபிர்களை கொண்டார்கள் என்பதற்கு அடையாளம் என்னன்னா, அந்த வெட்டு தீக்காயத்தோடு இருக்கும்
அப்படிங்கிறத என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ அல்லாஹு தஆலா சஹாபாக்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறான், உதவி செய்திருக்கிறான். சரி, இந்த இபாதத்துல் லிசான் இல்லையா, எத்தனை பார்த்துருக்குறோம்? 9 பார்த்துருக்குறோம். மாஷா அல்லாஹ். 10வது அல் இஸ்திஆனா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், எதை நீங்கள் கேட்டாலும் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். வ இதஸ்தஅதன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ். சரியா, பாதுகாப்பு தேடினால் அல்லாஹ்வை கொண்டு என்ன செய்யுங்க, பாதுகாப்பு தேடுங்க. சஹீஹ், خلاص. சரியா, இது பார்க்குறோம். இப்போ எத்தனை ஆச்சு? 10 ஆச்சு. 11 சத்தியம் செய்தல். சத்தியம் செய்தல் இதுவும் எது? இபாதத்துல் லிசான், நாவினால் செய்கின்ற வணக்க வழிபாடுகளில் ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் கான ஹாலிஃபன் ஃபல்யஹ்லிஃப் பில்லாஹ், யார் சத்தியம் செய்கின்றார்களோ அவர் அல்லாஹுவை கொண்டு மட்டும் சத்தியம் செய்யட்டும். அவுலி யஸ்முத், அல்லது வாய் மூடி அமைதியாக இருக்கட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் ஹலஃப பி கைரில்லாஹ், யார் அல்லாஹ் அல்லாதவர்களை கொண்டு சத்தியம் செய்தார்களோ ஃபகத் அஷ்ரக, அவர் இணை வைத்து விட்டார். இந்த ஷிர்கு ஷிர்குல் அக்பரா ஷிர்குல் அஸ்கரா? சின்ன ஷிர்கா பெரிய ஷிர்கா? சின்ன ஷிர்க். சரியா, சஹீஹ். கிதாபு தௌஹீதில் படிக்கலாம் நீங்கள். சரியா, கிதாபு தௌஹீத் நடத்துறீங்களா சார்? இல்லை, கிதாபு தௌஹீதில் இது என்னது வருகின்றது. சரியா, ஹதீஸு. ஆனால் ஷிர்கின் வகைகளை பிரிக்கும் போது சின்ன ஷிர்கில் என்ன செய்து இந்த ஹதீஸ் வருகின்றது. அதுபோன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ யன்ஹாக்கும் அன் தஹ்லிஃபு பி ஆபாஇக்கும், உங்களுடைய தந்தைமார்களை கொண்டு சத்தியம் செய்வதை அல்லாஹ் உங்களுக்கு தடுத்திருக்கிறான். ஃபமன் கான ஹாலிஃபன் ஃபல்யஹ்லிஃப் பில்லாஹ், யார் சத்தியம் செய்ய நாடுகின்றார்களோ அவர்கள் அல்லாஹுவை கொண்டு சத்தியம் செய்யட்டும், அல்லது அவர் அதிலிருந்து விலகிவிடட்டும். சரியா, அப்போ நாவினால் செய்கின்ற வணக்க வழிபாடுகளாக எத்தனை பார்த்துருக்குறோம்? 11 வணக்க வழிபாடுகள் பார்த்துருக்குறோம் உதாரணமாக. சரி, செகனோ டீ எல்லாருக்கும் புரை முடிச்சிடலாமா ஒரு இடையப்போ? சரி, அடுத்து அல் இபாதத்துல் பதனியா. ஏன்னா அல் இபாதத்துல் பதனியா, உடல் உறுப்புகளால் செய்கின்ற வணக்க வழிபாடுகள் என்னெல்லாம்? தொழுகை உடல் உறுப்புகளால் செய்கின்ற வணக்க வழிபாடுகள். ஆனால் இந்த தொழுகையில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், நாவினால் செய்கின்ற வணக்க வழிபாடுகள் இருக்கா இல்லையா? முஹம்மது பின் சாலிஹ் அல் உஸைமின் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, நாவினால் செய்கின்ற வணக்க வழிபாடுகள் உதடும் நாவும் அசைய வேண்டும். ரொம்ப கவனமாக நாம் கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஃபத்வா. நிறைய மக்கள் குர்ஆன் ஓதிட்டு இருப்பாங்க, முஸ்ஹஃபை விரித்து அமைதியாக உட்கார்ந்துருப்பாங்க, மனசில் ஓதுறேன் அப்படின்னு. குர்ஆன் ஓதுவதே எப்படி தான் வருது? திலாவத்துல் குர்ஆன் சொல்லும் போதே எப்படி சொல்கிறோம்? திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுதல். சரியா, சப்தம் வெளியே வர வேண்டும், உதடும் நாவும் அசைய வேண்டும். திக்ர் செய்யும் போது உதடும் நாவும் அசைய வேண்டும். நிறைய மக்கள் சொல்லக்கூடிய விஷயம், தொழுகையில் நாம் தொழுகையில் கவனம் சிதறுது அப்படின்னு நிறைய மக்கள் முறையிடுவாங்க. என்ன காரணம் தெரியுமா? தொழுகையில் ஏன் கவனம் சிதறுது அப்படின்னா, நாம் தொழுகையில் ஓதக்கூடிய அதுக்கார்கள், அது மாதிரி குர்ஆனுடைய வசனங்கள் உதடையும் நாவையும் அசைத்து ஓதுவதில்லை. நிறைய பேர் அமைதியாக இருக்கிறது, அப்படி இல்லை. உதடும் நாவும் அசைத்து ஓத வேண்டும். தொழுகையில் அதுக்கார்கள் திக்ராக இருந்தாலும் சரி, துஆவாக இருந்தாலும் சரி, அதுபோன்று அதுக்கார்களாக இருந்தாலும் சரி, குர்ஆன் ஓதுவதாக இருந்தாலும் சரி, தஸ்பீஹாக இருந்தாலும் சரி, தஹ்லீலாக இருந்தாலும் சரி, தக்பீராக இருந்தாலும் சரி, தஹ்மீதாக இருந்தாலும் சரி, எல்லாமே என்ன செய்யணும்? உதடும் நாவும் சொல்லுங்க, இப்பமாவது அசைங்களேன். உதடும் நாவும் அசைய வேண்டும். அசையவே மாட்டேங்குது. சரி, ஹைர். அடுத்து நோன்பு, இது உடல் ரீதியான வணக்க வழிபாடு. ஜிஹாத் உடல் ரீதியான வணக்க வழிபாடு. ஹஜ் உடல் ரீதியான வணக்க வழிபாடு. இதில் ஜக்காத், ஜிஹாத் இது உடலும் பொருளாதாரமும் இந்த வணக்க வழிபாட்டில் வரும். சரியா, அதுபோன்று ஹஜ் உடலும் பொருளாதாரமும் இந்த வணக்க வழிபாட்டிலே வரும். ஏன்னா இது நிறைய உதாரணங்கள் இருக்குது. அது குர்ஆனில் நீங்கள் படிக்கும்போது இந்த சிந்தனையோடு படித்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அதுபோன்று தலபுல் இல்ம், கல்வியை
தேடுதல், தலபுல் இல்ம், உடல் ரீதியான வணக்க வழிபாடுகளில் ஒன்று. சரியா? அதுபோன்று அறுத்து பலியிடுதல் உடல் ரீதியான வணக்க வழிபாடுகளில் ஒன்று. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்ன ஸலாத்தி என்னுடைய தொழுகை, வ நுசுக்கி என்னுடைய அறுத்து பலியிடுதல், வ மஹ்யாய என்னுடைய வாழ்வு, வ மமாத்தி என்னுடைய மரணம், லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அகில உலகங்களையும் படைத்து பரிபாலித்து ரட்சிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே. சரியா? சூரத்துல் அன்ஆமுடைய 162 163 வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உமது இறைவனுக்காக தொழுது குர்பானையும் கொடுப்பீராக. மார்க்க அறிஞர்கள் இந்த வசனத்திலிருந்து ஒரு சட்டம் எடுக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், இப்படியெல்லாம் இஸ்திம்பாத் பண்றாங்கன்னா, தொழுகைக்கு பிறகுதான் குர்பானி, அது ஹதீஸ் இருக்கு, தெளிவாக ஹதீஸ் இருக்கு. ஆனால் இந்த வசனத்தையும் என்ன செய்யறாங்க, மேற்கோள் காட்டுறாங்க. ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், முதல்ல தொழுக, இரண்டாவது அறுத்து பலியிடுதல். புரியுதா இல்லையா? அப்போ இது உடல் உறுப்புகளும் அதுபோன்று பொருளாதாரத்தினாலும் செய்கின்ற வணக்க வழிபாடுகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லஅனல்லாஹ் மன் ذبح لغيرில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து பலியிடுபவர்களை அல்லாஹ் சபிப்பானாக. சஹீஹ் முஸ்லிம்ல 1978வது செய்தி. நதிர் நேர்ச்சை செய்தல் பொருளாதாரத்தின் மூலமாக செய்கின்ற வணக்க வழிபாடு. அல்லாஹு தாலா சூரத்துல் இன்சான்ல சொல்றான், யூஃபூன பின் நதிர், அவர்கள் நேர்ச்சை என்ன செய்வார்கள், நிறைவேற்றுவார்கள். சரியா? அதுபோன்று அல் இபாதத்துல் மாலியால ஜகாத், அதுபோன்று சதகா, இது எல்லாமே என்ன செய்யும், இபாதத்துல் மாலியால என்ன செய்யும், வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் அன்ஃபக நஃபகத்தன் ஃபீ சபீலில்லாஹ், யார் அல்லாஹுடைய பாதையில் ஒன்றை செலவு செய்கின்றார்களோ அவருக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், 700 மடங்கு நன்மைகளை எழுதுகின்றான். நசாயில 3186வது செய்தியாக இடம்பெறுகிறது. சரியா? சகோதரிகள்லாம் வந்திருக்காங்க தானே, அவங்களுக்கு உங்களுக்காக ஒரு நற்செய்தி. என்ன அப்படின்னா, நம்மள அதிகமான மக்கள் செலவு செய்தல் அப்படின்னா பள்ளிவாசலுக்கு செலவு செய்தல், அதுபோன்று சதகா, ஜக்காத், இதெல்லாம் தான் செலவு செய்கிறதுல என்ன செய்கிறோம், நம்மள அதிகமான மக்கள் நினைக்கிறோம். ஆனால் பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, தீனாருன் அன்ஃபக்தஹு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கின்ற ஒரு தீனார். வ தீனாருன் அன்ஃபக்தஹு ஃபீ ரகபத்தின், ஒரு அடிமையை உரிமை விடுவதற்காக செலவு செய்கின்ற தீனார். வ தீனாருன் தஸத்தக்த பிஹி அலா மிஸ்கீனின், ஏழைக்காக தர்மம் செய்த ஒரு தீனார். வ தீனாருன் அன்ஃபக்தஹு அலா அஹ்லிக, உன்னுடைய குடும்பத்திற்காக நீ செய்கின்ற ஒரு தீனார், செலவு செய்கின்ற தீனார். அஅலமுஹா அஜ்ரன் அல்லதி அன்ஃபக்தஹு அலா அஹ்லிக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கின்ற தீனாரை விட, அடிமையை உரிமை விடுவதற்காக செலவு செய்கின்ற தீனாரை விட, ஏழைகளுக்கு தர்மம் செய்கின்ற அந்த செலவு செய்கின்ற தீனாரை விட, உன்னுடைய குடும்பத்திற்காக நீ செலவு செய்கின்ற தீனார் அஅதமுஹா அஜ்ரன் அல்லதி அன்ஃபக்தஹு அலா அஹ்லிக, உன்னுடைய குடும்பத்திற்காக நீ செலவு செய்கின்ற அந்த தீனார் அது மகத்தான நன்மைக்குரியது. அப்போ குடும்பத்துக்கு செலவு செய்யும் போது, மனைவிக்கு செலவு செய்யும் போது, பிள்ளைகளுக்கு செலவு செய்யும் போது நாம் என்ன செய்யக்கூடாது, அதில் கருமித்தனம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. தாராளமாக செலவு செய்யலாம். அந்த செலவு வீணான செலவு கிடையாது. அதுவும் உங்களுக்கு தர்மத்தின் நன்மையிலே பதிவு செய்யப்படும். சரியா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல என்ன சொல்றாங்க, அதாவது மனைவியின் வாயிலே ஒரு கவளம் உணவை ஊட்டி விடுவது தர்மம். அப்படிதானே இல்லையா? ஸோ அதனால சஹீஹ் முஸ்லிம்ல 995வது ஹதீஸாக இது இடம்பெறுகிறது. அப்போ இதுக்கு நன்மை இருக்குது. அதனால நீங்க என்ன செய்யலாம், தாராளமாக என்ன செய்யலாம், செலவு செய்யலாம். ஹஜ் இதுவும் இபாதத்துல் மாலியா, பொருளாதார ரீதியாக உடல் உறுப்புகளால் செய்கின்ற வணக்க வழிபாடு. அதுபோன்று இறுதியாக ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஇல ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே
மிகவும் விருப்பத்திற்குரிய அமல் எது என்று கேட்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்வமுஹு வ இன் கல்ல, நீங்கள் குறைவாக செய்தாலும் அதை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். அப்போ இபாதத்துல் லிசான், நாவினால் செய்கின்ற வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, இபாதத்துல் கல்பியா, உள்ளம் சார்ந்த வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, அதுபோன்று உடல் உறுப்புகளால் செய்கின்ற வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியாக செய்கின்ற வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, அது குறைவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக என்ன செய்ய வேண்டும். ஹாதா மின் இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ், அல்லாஹுவே மிகவும் அறிந்தவன். இந்த வகுப்பிலே ஏதாவது தவறுகள் பிழைகள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் ஷேக் பஷீர் ஃபுர்தோசி அவர்கள் என்ன செய்வாங்க, ஏதாவது இருந்தனா சுட்டி காட்டுவாங்க இன்ஷா அல்லாஹ். ஷேகுனா ஃபி ஐயா ஹதா துஸஹிஹ், சொல்லுங்க. أنا ما قلت حديث، أنا لا موجود تسجيل موجود. أنا ما قلت الإيمان يزيد بالطاعة وينقص بالمعصية. அதாவது அது ஹதீஸ் அல்ல. ஏன்னா அல் ஈமானு யஸீது பித்தாஆ, அதாவது ஈமான் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுவதன் மூலமாக அதிகரிக்கும். வயன்குஸு பில் மஅசியா, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்வதன் மூலம் குறையும். லஸ்து أنا ما قلت بالحديث، أنا قلت خلاص பாத்ரோ இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் கைர், அல்லாஹ் யுபாரிக் ஃபிக். அதாவது ரொம்ப டைம் ஆயிடக்கூடாதுங்கிறதுனால நிறைய செய்திகளை ஆதாரங்களை சரி அது சொல்லியோ, அது வேகமாக போனனால ஹைர், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, உங்களில் ஒருவர் வீட்டிலே நுழையும் போது அல்லாஹுவை நினைவு கூர்ந்தால், அதுபோன்று சாப்பிடும்போது அல்லாஹுவை நினைவு கூர்ந்தால், ஷைத்தானுக்கு சொல்கிறான், சரியா, லா மபீத லக்கும் வலா அஷா, உங்களுக்கு சாப்பாடும் இல்லை இரவு உணவும் இல்லை. வைதா தஹல, ஒரு மனிதன் நுழையும் போது, ஃபலம் எதுக்குரில்லா இந்த துகூலிஹி, அவன் வீட்டிலே நுழையும் போது அல்லாஹுவை நினைவு கூறவில்லை என்றால் ஷைத்தான் சொல்லுகின்றான், அதரக்துமுல் மபீத, உங்களுக்கு தங்குமிடத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். அதுபோன்று சாப்பிடும்போது அல்லாஹுவை நினைவு கூறவில்லை என்றால் தங்குமிடத்தையும் இரவு உணவையும் பெற்றுக்கொண்டீர்கள் என்று ஷைத்தான் என்ன செய்கிறான், இன்னும் சில ஷைத்தான்ட சொல்கிறான், சரியா. ஹைர், நான் அப்படி தான் மொழிபெயர்த்தேன்னு நினைக்கிறேன். அல்லாஹு அலா, ஷைத்தானுக்கு சொல்கிறாங்கிறது சொல்கிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் ஹைர் ஹைர். இதுதான் நம்ம இந்த இன்றைய வகுப்பு. சில ஆதாரங்கள் சில ரொம்ப விரிவாக இருக்குங்கிறதுனால நிறைய விஷயங்களை ஷார்ட்டாக என்ன செஞ்சேன், முடிச்சுட்டேன். இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக்கோமா. இந்த வகுப்பு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் பயனுள்ளதாக இருந்தால் ஜஸாக்கல்லாஹ் ஹைர், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மஸ்ஜிதுல் முபஷ்ஷிருடைய நிர்வாகிகள், நம்முடைய ஜமாத்தினுடைய அனைத்து உறுப்பினர்கள், இங்கு வருகை தந்த அனைத்து சகோதரர்கள், அல்லாஹு தஆலா இந்த கல்வியை பயனுள்ள கல்வியாக, நம்முடைய வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்தக்கூடிய ஒரு கல்வியாக, அறியாத தெரியாத மக்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு கல்வியாக அல்லாஹு தஆலா இந்த கல்வி சபையை ஆக்கி அருள்வானாக. ஆமீன் சொல்லலாம், சரியா. அதாவது ஏன்னா அடித்தா மொட்டை வளர்த்துனா குடுமிங்கிற மாதிரி, ஏன்னா கூட்டுதுவாவுக்கு தான் ஆமீன் கிடையாது, கூட்டுதுவா தான் கிடையாது, சரியா. இதுக்கெல்லாம் ஆமீன் சொல்கிறது தப்பு இல்லை. ஹைர், அது ஆமீன் இபாதத்துல் லிசான். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் ஷேக்கிட்ட கேளுங்க, இன்ஷா அல்லாஹ் ஷேக் பதில் அளிப்பார். வாங்க, ஃபல்லல் யா ஷேகுனா, வாங்க. வல்லாஹி அனா தஈஃபுன் ஃபில் இல்மி வல் அமல். நடத்தின கிளாஸ்லேருந்து ஏதாவது கேட்குறதா இருந்தால் கேளுங்க இன்ஷா அல்லாஹ், அல்லது வேறு ஏதாவது பொதுவாக கேட்குறதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உள்ளச்சத்துக்கும் இறையச்சத்துக்குமான வேறுபாடு. ஷேகுனா ஃபல்லல். இல்லை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் இன்னும் விரிவாக சொல்லுவீங்க. பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். உள்ளச்சத்திற்கும் இறையச்சத்திற்குமான வேறுபாடு. தக்வா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், இறையச்சம் என்று மொழிபெயர்க்கிறோம். பொதுவாக தக்வா என்பதற்குரிய அர்த்தம் என்னன்னு சொன்னால், ஒரு மனிதன்
தன்னுடைய தவறில் அகப்பட்டு விடுமோ என்ற எச்சரிக்கை உணர்வோடு, பாவத்திலும் தவறிலும் விழுந்து விடுவோம் என்கிற எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொள்வதற்கு பேர் தான் தக்குவா. உமர்லா அவர்கள் என்ன செய்வாங்க, உபை பின் கஅப் ரலியல்லாஹு இடத்துல கேட்பாங்க, வம தக்குவா, தக்குவா என்றால் என்ன? அதற்கு உபை பின் கஅப் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, அமா சலக்த தரீக்கன் தா ஷௌக், முட்கள் நிறைந்திருக்கிற பாதையில் நீங்கள் நடந்திருக்கிறீங்களா? அப்போது உமர்லா சொல்லுவாங்க, பலா, ஆம் நடந்திருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்போது உபை பின் கஅப் ரலியல்லாஹு கேட்பாங்க, ஃபமா ஃபஅல்த, நீங்கள் என்ன செஞ்சீங்க? இஸ்மஅஸ்து வஜ்தஹத்து, நான் அந்த இடத்துல என்ன செஞ்சேன், என்னுடைய ஆடை இறுக பற்றி பிடித்து கொண்டு என்னுடைய கால்களை எடுத்து வைக்கும்போது கவனமாக எடுத்து வைத்தேன். இப்போ தக்குவா, அதுதான் தக்குவா. இப்போ இந்த எச்சரிக்கை உணர்வோடு ஒரு மனிதன் பாவத்தின் பக்கம் சென்று விடக்கூடாது, தீமையில் விழுந்து விடக்கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வோடு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அல்லாஹ்வுடைய வரம்பை பேணிக்கொண்டு நடப்பதற்கு பேர் தான் தக்குவா. அதே நேரத்தில் உள்ளச்சம் என்று சொல்லக்கூடியது அல் ஹுஷு என்பது மனிதனுடைய உள்ளத்தில் என்னது, நாம் நம்மளை அல்லாஹ் கண்காணித்து கொண்டிருக்கிறான், நம்முடைய செயல்கள் எல்லாமே அல்லாஹ்வால் பார்க்கப்படுகிறது என்கிற அடிப்படையில் அதில் பேணுதலை கடைபிடிப்பது. அப்போ அந்த செயலை செய்யும்போது அழகான முறையில் செய்ய வேண்டும். இபாதத்தை செய்யும்போது அல்லாஹ் நம்மளை கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்கிற மன ஓர்மையோடு செய்கிறது இருக்கு இல்லையா, அதற்கு பேர் தான் உள்ளச்சம் என்று சொல்லுவாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ், பாவம் மன்னிப்பு, இஸ்திக்ஃபார் ரெண்டு தான் திக்ரும் இஸ்திக்ஃபாரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் அல்லாஹ்விடத்தில் ஒரு நாள் 100 முறை பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று ஒரு ரிவாயத்தில் வருது. இன்னொரு ரிவாயத்தில் 70 முறை பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று வருகின்றது. ஏன்னா இஸ்திக்ஃபாரினுடைய பிரதிபலன் அது ஒரு தனி தலைப்பாக பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. ஆனால் பாவ மன்னிப்பு அதனுடைய நிபந்தனைகள் ஆதாபுகள் அது ஒரு தனி தலைப்பாக பேசப்பட வேண்டியது. அல்லாஹு அலம். ஷேக் அந்தல்லதி அலம் மின்னி. ஷேக் அக்கீதா புக்கெல்லாம் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அதனால நம்மளோட நல்ல வழக்கம். இஸ்திஆதா அப்படின்றது பாதுகாவல் தேடுதல். இந்த இஸ்திஆதா என்கிற கலிமா அதிகமாக எங்கே பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னால், ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேடக்கூடிய விஷயத்தில் அஊது என்கிற அந்த வார்த்தையிலிருந்தால் இஸ்திஆதா என்கிற சொல் பெறப்பட்டிருக்கிறது. இஸ்திஆனா என்பது உதவி தேடுதல், பாதுகாவல் தேடுதல், உதவி தேடுதல். அவுன்னா உதவி, இஸ்திஆனா என்றால் உதவி தேடுதல். இந்த உதவி தேடுதல் என்பது அல்லாஹ்விடத்திலும் தேடப்படும், மனிதனிடத்திலும் தேடப்படும். வித்தியாசம் என்ன? அல்லாஹ்விடத்தில் தேடக்கூடிய உதவி என்பது அது மால யக்திரு இல்ல அலைஹி இல்லல்லாஹ், அல்லாஹ்விற்கு மட்டுமே முடியுமான காரியங்கள். அது மனிதனால் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. மனிதனிடத்தில் இதில் உதவி தேடுவோம் அப்படின்னு சொன்னால் மனிதனால் செய்ய முடியுமான காரியங்கள். அதாவது அதற்கு தான் என்ன சொல்லுவாங்க, அந்த உதவி தேடப்படுகிற நபர் ஹையாக ஹாதிராக காதிராக இருக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம யார்கிட்ட உதவி தேடுறோமோ அவர் யாராக இருக்கணும், உயிரோடு இருக்கணும். நம்ம கேட்கக்கூடிய உதவியை செய்யக்கூடிய ஆற்றலுடையவராக இருக்கணும். நமக்கு முன்னால் இருக்கணும், இங்கே இருக்கணும், ப்ரெசண்டில் இருக்கணும். யாரையும் ஒருத்தர் நம்ம நினைச்ச முடியாது, உதவிக்கு அழைக்க முடியாது. இப்போ இதுதான் இந்த வார்த்தை ரீதியாக இருந்து கொண்டிருக்கிற வித்தியாசம். சரிங்களா? இதில் பாதுகாவல் தேடுவது என்று சொன்னால் நாம் செய்கிறது, நம்மளால் எதெல்லாம் எந்தெல்லாம் ஆபத்துகள் நமக்கு இருக்கிறதோ அதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காண்டி முழுமையாக ஒரு மனிதன் அல்லாஹ்வை சார்ந்திருத்தல், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு வளையத்திற்குள்ள அவன் செல்வது, அதற்கு தான் இஸ்திஆதா. இஸ்திஆனா என்று சொன்னால் உதவி தேடுதல், இஸ்திகாசா என்று சொன்னால் அதே அர்த்தம் தான், உதவி தேடுதல் தான். சரிங்களா? ஆனால் அந்த வார்த்தைகள் என்ன செய்யப்படும், 2 இடங்களில் பயன்படுத்தப்படும். ஒன்று அல்லாஹ்விடத்தில் தேடப்படுகிற உதவி, இன்னொன்று மனிதனிடத்தில் தேடப்படுகிற உதவி. ரெண்டுக்குமே அந்த இஸ்திஆனா என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும். இஸ்திகாசாவை பொறுத்தவரையில் அல்லாஹ்விடத்தில் தேடுறதுக்கு தான் அதிகமாக பயன்படுத்தப்படும். இஸ்திஆனா, இஸ்திஆதா, இஸ்திகாசா 3 தான், 3 வார்த்தை தான் சொன்னாங்க. இஸ்திஆனான்றதை முதல்ல சொன்னேனே, உதவி தேடுதல். அது மனிதனிடத்தில் தேடப்படுவதற்கும் சொல்லப்படும், அல்லாஹ்விடத்தில் தேடப்படுவதற்கும் சொல்லப்படும். மனிதன்கிட்ட எதில் கேட்கலாம் அப்படின்னா, மனிதனுக்கு எது முடியுமோ அது மாதிரியான காரியங்கள்.
மனிதனால் முடியாத காரியங்கள் அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் நம்ம நினைச்சோம் இஸ்தியானா தேடுவது என்பது. இப்போ உதாரணமாக ஹிதாயத் யார்கிட்ட மட்டும்தான் கேட்க முடியும்? அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் கேட்க முடியும். ஹிதாயத்துக்கான முயற்சிகளை வழிமுறைகளை நாம் என்ன செய்யலாம்? காட்டலாம். குர்ஆனை படிங்க, சுன்னாவை படிங்க, இந்த புக்கை படிங்க, அந்த புக்கை படிங்க அப்படின்னு என்ன செய்யலாம்? ஹிதாயத்திற்கான நேர்வழிக்கான வழிமுறைகளை நாம் என்ன செய்யலாம்? மக்களுக்கு காட்டலாம். ஆனால் அந்த ஹிதாயத்தை கொடுக்கிறது யாரு? அல்லாஹ். இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின்னல்லாஹ யஹ்தி மன் யஷா. நபியே, நீர் விரும்பக்கூடியவர்களுக்கெல்லாம் ஹிதாயத்தை கொடுக்க முடியாது. நாம் யாருக்கு ஹிதாயத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு தான் ஹிதாயத். சரியா? அதனால ஹிதாயத் என்பது அது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து உள்ள அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். அதே நபியை பார்த்து அல்லாஹ் இன்னக தஹ்தி இலா சிராத்தில் முஸ்தகீம் சொல்லியிருக்கான். ஆமா, அல்லாஹ் அதே நபியை பார்த்து என்ன சொல்றான்? நபியே, நீர் நேர்வழி காட்டக்கூடியவராக இருக்கிறீர். அப்படின்னா என்ன அர்த்தம்? நேர்வழி எது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களுக்கு அறிவிப்பாங்க. ஆனால் உள்ளத்தில் ஹிதாயத்தை கொடுக்கிறது அல்லாஹ். அதாவது இதுக்கு ஒரு அதாவது இர்ஷாத் வழிகாட்டுதல், ஹிதாயத்திற்கான வழியை காட்டுதல். ஏன்னா அந்த தௌஃபீக் அது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்துதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ தாலிபினுடைய ஹிதாயத்துக்காக ரொம்ப பாடுபட்டாங்க. அப்படிதானே இல்லையா? அப்போ தான் இந்த வசனத்தை கூட அல்லாஹு தஆலா சூரத்து தௌபால இறக்குறான். இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின்னல்லாஹ யஹ்தி மன் யஷா. ஏன்னா நபியை நீர் விரும்பக்கூடியவர்களை எல்லாம் நேர்வழியில் செலுத்த முடியாது. சூரத்துல் கஸஸா? சூரத்துல் கஸஸ். சரி, அஸ்ஸலாம். அது சரியான பதில். ஷேக் அவங்க சொன்னது கரெக்டான பதில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதாவது சிஃபத்து ஸலாத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய தொழுகை முறை என்று இமாம் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. இக்பால் மதனி ரஹிமஹுல்லா அவர்களால் அந்த புத்தகம் மொழிபெயர்க்கப்பட்டும் இருக்குது. ஏன்னா அதில் 2 விதமான புத்தகம் இருக்குது. ஒன்று விரிவான புத்தகம், இன்னொன்று தல்ஹீஸ், அது முலஹஸான புத்தகம், சுருக்கமான புத்தகம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உது செய்தாங்க, எப்படி சிறுநீர் கழித்தாங்க, எப்படி கை கட்டுனாங்க, எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. தொழுகைக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன திக்ருகளை செஞ்சாங்க? அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 அல்லாஹும்ம அன்தஸ்ஸலாம் வ மின்கஸ்ஸலாம் தபாரக்த யாதல் ஜலாலி வல் இக்ராம் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். சில ரிவாயத்தில் யுஹ்யி வ யுமீத்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அதுபோன்று இப்படி நிறைய அல்லாஹும் அலா மானி அலிமா அத்தைத்த அந்த துவா. அதுபோன்று சுப்ஹானல்லாஹி சுப்ஹானல்லாஹ் 33 முறை அது அதுக்கார். சரியா? அதுபோன்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த திக்ரை சொல்லாமல் நீ விட்டு விடாதே. ஆனா அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். இப்படி நிறைய அதுக்கார்கள் வருது தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டிய திக்ருகள். என்ன பிரச்சனைன்னா இங்கு ஆரம்ப காலகட்டத்திலேயே இது பயிற்றுவிக்கப்படவில்லை. தொழுகைக்கு பிறகு, ஃபரலான தொழுகைக்கு பிறகு கூட்டு துவா இல்லை என்பதை எவ்வளவு அழுத்தமாக பயிற்றுவிக்கப்பட்டதோ அதுபோன்று 2 கரங்களை ஏந்தி ஃபரலான தொழுகைக்கு பிறகு துவா செய்வது இல்லை. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை இல்லை என்று அது பயிற்றுவிக்கப்படலை. அதுபோன்று நம்மிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு குறை என்னன்னா, நாம் இதுவரைக்கும் எதை கல்வி என்று நினைத்தோமோ அந்த ஒரு குறுகிய வட்டத்தில் நிற்கிறோம். நாம் தெரிந்தது தான் மார்க்கம், அப்படி நாம் அந்த குறுகிய வட்டத்தில் நிற்கிறோம். நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்குது. கல்வி என்பது கடல் அளவு. அதனால் நாம் இப்படி ஒரு இது சொல்லப்படுதா, நீங்கள் தேடுங்க, தொழுகை சம்பந்தமான புத்தகங்கள் இருக்குது, அதில் படிங்க. இப்படி கையேந்தி ஃபரலான தொழுகைக்கு பிறகு கையேந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்களா? இல்லவே இல்லை, எந்த ஹதீஸும் இல்லை. ஆனால் பொதுவாக ஹதீஸ் வருகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, யார் 2 கரங்களை ஏந்தி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கின்றார்களோ
அந்த கரங்களை வெறும் கரமாக வெறும் கையாக விடுவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகின்றான். அது தனியாக வருது ஹதீஸ். அதனால் தஹஜத்தினுடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் 2 கரங்களை ஏந்தி துவா செய்யலாம். மழை பெய்யும் போது துவா செய்யலாம். அதாவது ஆதாபு துவா செய்ய வேண்டிய ஒழுக்கங்கள், துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரங்கள், நிலைகள், இடங்கள் என்று ஒரு தனி வகுப்பு இருக்குது. அது நடத்தப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? அப்போ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் நம்ம அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக நம்ம சொல்கிறது, நாம் இதுவரை அறிந்து வைத்தது தான் இல்மு என்று நம்முடைய கல்வி தேடலை நீங்கள் சுருக்கி கொள்ளக்கூடாது. கல்விங்கிறது கடல். அப்போ இது சம்பந்தமாக நீங்கள் என்ன செய்யுங்க, தேடுங்க. நிறைய புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, அரபிலிருந்து தமிழ். தொழுகை சம்பந்தமான புத்தகங்கள் படியுங்க. பிரார்த்தனை சம்பந்தமான புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, படியுங்க. சரியா? ஆங்கிலம் தெரிந்தவர்களாக இருந்தால் ஷேக் பஷீர் ஃபுதூசி சொன்னது உறுதிதானா? இன்னும் உலமாக்களுடைய ஸ்பீச்சை கேளுங்க. முபாரக் மதனி, முஜாஹித் மௌலவி, இப்படி நிறைய உலமாக்கள் இருக்கிறாங்க. அஹ்லு சுன்னா அவனுடைய உலமாக்கள் இருக்கிறாங்க. அவங்க இது சம்பந்தமாக என்ன மார்க்க தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். சரியா? இப்போ எனவே ஃபர்லான தொழுகைக்கு பிறகு கையேந்தி துவா செய்தல் என்பது இல்லை. சரியா? சில நேரம் நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா என்னடா இவ்வளோ நாளும் செஞ்சுட்டு இருந்தோம், பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு. என்ன காரணம் தெரியுமா? இதுதான் காரணம். ஏன்னா நாம் ஒன்றை இது நாள் வரைக்கும் நாம் என்ன செய்யக்கூடாது, இந்த நேரத்தில் எப்படி மாற்று கொள்கையுடைய மக்களுக்கு நாம் என்ன சொல்லுவோம், இந்த அவங்களும் இப்படி தானே சொல்லுவாங்க, என்ன இவ்வளோ நாள் நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம், அப்போ எங்கள் மூதாதையர்கள் செய்ததெல்லாம் வழிகேடா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கேள்வி நம்மிடத்தில் வரக்கூடாது. புரியுதா இல்லையா? நம்மிடத்தில் என்ன செய்யக்கூடாது, அந்த கேள்வி வரக்கூடாது. ஏன்னா அதாவது இபாதத் என்பது, இல்ம் என்பது ஆதாரத்தின் அடிப்படையில் அல் குர்ஆன் வ சுன்னா ஃபஹ்மு ஸலஃபுல் உம்மah. சலஃபு சாலிஹின்கள் குர்ஆன் சுன்னாவை எப்படி புரிந்து கொண்டார்களோ அப்படி புரிந்து கொண்டு நாம் செயல்படுத்தும் போது இந்த சந்தேகங்கள் இன்ஷா அல்லாஹ் அது களையப்படும். வல்லாஹு அலம். முடிச்சுக்கோமா? டைட்ஸ். இதோட ஒட்டி இன்னொரு விஷயம், நம்முடைய வகுப்பு இங்கே இன்ஷா அல்லாஹ் வாரந்தோறும் நடைபெறும். உஸூல் சுன்னா என்கிற இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய கிதாபை அடிப்படையாக கொண்டு நாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை ஃபஜ்ர் தொழுகையை தொடர்ந்து இங்கே வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா வாரமும் வெளியூர்லேருந்து அழைப்பாளர்கள் அழைக்க முடியாது. அதனால் என்ன செய்யுங்க, நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய உள்ளூர்கள் அழைப்பாளர்கள் இருந்தாலும் என்ன செய்யுங்க, அந்த வகுப்பில் கலந்து கொள்ளுங்க. அது நம்ம அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஒரே ஒரு நிமிஷம். அதாவது இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, அதான் ஞாபகத்துக்கு வருது. உண்மையிலேயே மாஷா அல்லாஹ் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஷேக் அவர்கள் உண்மையிலே நீங்கள் நல்லா பயன்படுத்துங்க. அவரை நிறைய வகுப்பெடுக்க வைங்க, வகுப்பில் அட்டன் பண்ணுங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முற்றத்து முல்லைக்கு மனம் இருக்காது, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு. ஏன்னா அந்த மாதிரி சில நேரங்களில் நமக்கு பக்கத்திலே இருப்பாங்க, அவங்களுடைய வேல்யூ என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா அதனால் கல்வியாளர்களை 2 வகை இருக்கிறாங்க, பேச்சாளர்கள், கல்வியாளர்கள். சரியா? கல்வியாளர்களை அடையாளம் கண்டு கல்வியை பெற வேண்டும். பேச்சாளர்கள் ஏற்ற இறக்கங்களோடு, எதுகை மோனையோடு ஏன்னா பேசுவாங்க, கேட்கலாம், ரசிக்கலாம், பஸ். ஆனால் கல்வியாளர்கள் மூலமாகத்தான் ஒரு சிறந்த சமூகம் உருவாக்கப்படும். சரியா? ஏன்னா அல்லாஹு தஆலா கல்வியாளர்களிடமிருந்து கல்வியை பெறக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாட்டை அல்லாஹ் உங்களுக்கு தரட்டும் இன்ஷா அல்லாஹ்.